வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி மார்க்கெட்டு கேப் அப் ஓப்பன் ஆகி லைட்டாக டவுன் அண்ட் கன்சாலிடேஷன் அப்படியே போயிடுச்சு. மேலே போகவே கிடையாது. இருந்த போதிலும் இது ஒரு குட் சைன்ஸ் ஆஃப் மார்க்கெட் திரும்ப ரீபவுண்ட்ஸ் ஆகிறதுக்கு. இதுக்கு முதல் காரணம் எல்லாருக்கும் தெரிந்தது. நேற்று ட்ரம்ப்ஸ் நைட்டு சொல்லியிருக்கிறாரு, வார் சீக்கிரம் முடிவுக்கு வந்துவிடும் அப்படி என்று. ஆனால் ஒரு பாயிண்ட் நோட் பண்ணுங்கள், அவர் சொன்னதுக்கு எதிர்ப்பு ஈரான் சொல்லியிருக்கு. அவங்க சில பயங்கரமான மைசைல்ஸ்லாம் யூஸ் பண்ண போகிறதாக செய்தி. இருந்த போதிலும் அதை யுஎஸும் இஸ்ரேலும் சந்திக்கும், பிரச்சனை இல்லை. அடுத்தது இன்றைக்கி மார்க்கெட்னு பார்க்குறப்ப நேற்று த ட்ரெமண்டஸ் சக்ஸஸ் ஃபார் யூஎஸ் கவர்மெண்ட்டுக்குன்னே சொல்லலாம் அப்படின்னு ட்ரம்ப் சொல்கிறாரு இந்த வாரினுடைய முடிவு. அடுத்தது இந்த ஆந்த்ராஃபிக் ஏஐ போரில் யூஸ் பண்ணிவிட்டு இப்போ ஆந்த்ராஃபிக் வேணான்னு சில கண்டிஷன்ஸ்க்காக வேண்டி ட்ரம்ப் சொல்லியிருக்கிறது. அவங்க கோர்ட்டில் கேஸ் போட்டிருக்காங்க ட்ரம்ப் கவர்மெண்ட்டுக்கு எதிர்ப்பாக. இப்போ 1 hour கிட்டத்தட்ட மிஸ்டர் புத்தின் அவர்களும் ட்ரம்ப்பும் பேசியிருக்கிறாங்க. இதெல்லாம் அல்டிமேட்டாக பார்த்த பிறகு வார் எண்டு வரும்னு தெரியுது. ரெண்டாவது த வைல்டு ஸ்விங் ஆஃப் ஆயில் ப்ரைஸ் $120 திரும்பி 90க்கு வந்தது. இது 1 டேயில் நடந்த சம்பவம் எல்லாரையுமே அதிர்ச்சி அடைய வச்சிருச்சு. இரண்டாவது, அங்கே அராம்கோ யூஎஸ் கவர்மெண்ட் கம்பெனி மூலம் ஆயில் கண்ட்ரீஸில் உள்ள ஸ்டாக்ஸ்லாம் ஆயில் எடுத்ததெல்லாம் குறைஞ்சி போச்சு, இன்வென்ட்ரிஸ். அதனாலையும் ஒரு காரணம், நவ் ப்ரொடக்ஷன் பண்ணி ஆகணும். அதனால் இப்படிலாம் சூழ்நிலை உந்தப்பட்ட பிறகு ட்ரம்ப் சீக்கிரமாக அறிவிச்சிருக்காரு. இது நல்லதாக வரவேற்கலாம். மார்க்கெட்டும் நமக்கு திருப்பி ரீபவுன்ஸ் ஆக வாய்ப்பு. இதில் என்ன பெரிய ப்ராப்ளம்ஸ்ன்னு சொன்னாக்கா, இப்போ நியர் அபவுட் மோர் தென் 200 பாயிண்ட் நிஃப்டி, 931 பாயிண்ட் பேங்க் நிஃப்டி, 640 சென்செக்ஸ் அப்படி ஏறி ஓரளவுக்கு நேற்று வந்த ரெசிஸ்டன்ஸை தொட்டு கிராஸ் ஆகாமல் மேலே போகாமல் இருந்து அப்படியே சமாளிச்சிருக்கு. நாளைக்கும் இதே மாதிரி ஸ்லோ மோஷன் உயரும் என்று எதிர்பார்க்கலாம். நாளைய நிஃப்டி, பேங்க் நிஃப்டி அண்டு சென்செக்ஸ்க்கான ரெசிஸ்டன்ஸ் அண்ட் சப்போர்ட் பார்க்கணுன்னா 24,800 ரெசிஸ்டன்ஸ், 24,000 சப்போர்ட் ஃபார் நிஃப்டி. பேங்க் நிஃப்டிக்கு ரெசிஸ்டன்ஸ் 57,500, சப்போர்ட் 56,500 வைக்கலாம். அடுத்தது இன்றைக்கி எம்சிஎக்ஸில் மெட்டல்ஸ் ரெண்டும் திருப்பி ஏறி இருக்குது. 22,76,128 ரூபா சில்வரும். இதில் இன்டர்நேஷ்னல் 88.56, நியர் அபவுட் 1.5% ஏறி இருக்குது. எம்சிஎக்ஸில் குரூட் ஆயில் 8,186. டாலர் எகென்ஸ்ட் ருப்பி 91.81 முடிவடைஞ்சிருக்கு. ஆக மொத்தம் நாளைக்கு ஒரு குட் சைன் ஆஃப் மார்க்கெட் எதிர்பார்க்கலாம். ஃப்ளாட்டு ஓப்பனிங்காக இருந்தால் வெல் அண்ட் குட். ஃப்ளாட்டு ஓப்பனிங் அண்ட் அப்வேர்டு மூமெண்ட்டு நல்லாயிருக்கும், பார்ப்போம். நன்றி, வணக்கம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஆதரவு கொடுங்க.